எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சூப்பரான மீல் மேக்கர் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 2 கைப்பிடி அளவு மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை அது மேலே ஊற்றிட்டு 5 மினிட்ஸ் ஊற வைங்க. கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பை நல்லா இடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 4-5 பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டும் நல்லா இடிச்சுக்கோங்க. அதை சேர்த்துட்டு இதை ரெண்டையும் ஒன்றா வதக்கிக்கோங்க. வதக்குனீங்கன்னா உங்களுக்கு இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறம் இதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த நீல வாக்கில் கட் பண்ணினது இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா இந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வதங்கினதும் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சோயா எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் உப்பு போடுறேன் ஃபஸ்ட்டே. போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்ல ஒரு பெரிய தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணது அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்க டைமில் நம்ம இந்த சோயா எல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா பிழிஞ்சு தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இது பிழிஞ்சு வச்சா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கிரேவி கூட போடும்போது அந்த கிரேவியில் உள்ள மசாலா உப்பு மிளகாலாம் அந்த சோயாலாம் நல்லா உறிஞ்சிக்கும். அதனால தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மசாலாலாம் நல்லா வெந்துடும். இந்த மசாலாலாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் 3/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ உங்களுக்கு நல்லா கிரேவியாக வேணும்னா ஒரு 1.25 கப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சோயா சங்கு கிரேவியாக வரும். இப்போ இது கூடவே இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற சோயா சங்க்ஸை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு வேக வைங்க. நல்லா ஒரு நிமிஷம் மாதிரி மூடி வச்சு வேக வச்சாதான் இந்த மசாலாவை எல்லாமே அந்த சோயா சங்கை உறிஞ்சி எடுத்துக்கும். அப்போ அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு வேக வைங்க. பாருங்க கொதி வந்துடுச்சு. இதை ஒருக்கா கிண்டி விட்டுட்டு கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா ஒருக்கா கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. கருவேப்பிலையோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கடைசியாக சேர்க்கும்போது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.